ஜெய் ஸ்ரீராம். பழனி கணக்கம்பட்டியாரின் அருளால் எதுவும் நடக்கும் வாழ்க்கையில் கேட்டதை கொடுக்கும் வள்ளலாய் இருந்து வரும் நமது குருநாதர் கணக்கம்பட்டியார் இந்த இடத்தில் எவ்வளவு அழகாக பக்தர்களுக்கு காட்சி தந்து அவருடைய அருளாசியை வழங்குகிறார் என்பதை நள்ளிரவு 12 மணி, அதாவது மாசி அமாவாசை அன்னைக்கு சாயங்காலம் நான் உட்கார்ந்து அந்த தெய்வத்தினுடைய அருளை பெற்ற தருணம் ரொம்ப அருமையாக இருக்குங்க. தூக்கம் போயிடுச்சு, சாப்பாடு தேவைப்படலை. நான் போகும்போது 11 மணி, அந்த 11 மணிலேருந்து 12 மணிக்கு நள்ளிரவு பூஜை, சங்குநாதம் முழங்க அவ்வளோ அழகான அந்த பூஜையை பார்ப்பதற்கு கொடுத்து வைத்த கண்களுக்கு இது கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 மணி பூஜை, அதையும் ரொம்ப சிறப்பாக பார்த்தேன். பார்த்து முடிச்சுட்டு இதை எப்போ காணிக்கையாக்குறேன்னா, நம்மளுடைய குருநாதரினுடைய 27ஆம் தேதி 28ஆம் தேதி அவருடைய புனர்பூச நட்சத்திரத்தில் அவருடைய குரு பூஜை வருது. யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கோ, யாரையெல்லாம் அவர் கூப்பிட்றாரோ இந்த குரு பூஜைக்கு போய் கலந்துக்கங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய விமோச்சனமும் கேட்டதை கொடுக்கும் வள்ளலாய். நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்குன்னு எங்கிட்டயே சொன்னாங்க. நம்மளோட வீடியோ பார்த்துட்டு போய் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பச்சிலம் குழந்தைகளை தூக்கிட்டு படுக்கிறதுக்கு நிஜமாக சொல்கிறேன், அவர் மோகன் சார் நிறைய வசதிகள் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு. உண்மையாகவே சொல்லப்போனால் நாங்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடி போன அளவுக்கு இருந்த போதை விட இப்போ ரொம்ப சிறப்பாக யாருக்குமே எந்த தொந்தரவும் இல்லாத அளவுக்கு தான் எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுருக்காரு. நிஜமாகவே கேட்குறதுக்கும் சந்தோஷமாக இருக்குது. அதை விட முக்கியம் உணவு. நைட்டு 12 மணிக்கு உணவு சாப்பிட்றோம். என்ன சுவை! அந்த பிரசாதத்தின் மகிமை. காலையில் இட்லி சாம்பார் சாப்பிட்டோம். நிஜமாக சொல்கிறேன், அந்த அவருடைய அருளால் கிடைக்கிற அந்த பிரசாதம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், எத்தனை பேர்